உங்கள் மனைவி அல்லனா உங்களோட காதலி இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து வசியப்படுத்துறதுக்கு வந்து வழி சொல்கிறேன். அதாவது உங்கள் மேலே நல்லா பாசமாக இருக்கிறதுக்கு வழி சொல்கிறேன். அது எப்படி அப்படின்னா, ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ரிமைண்டர்னா அவங்க வந்து ஏதாவது காலேஜ் போகிறாங்க இல்லாது ஆஃபீஸ் ஒர்க்கு போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து நீங்கள் எடுத்து கொடுக்க வேணாம். நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போகலையா, அதை எடுத்துகிட்டு போகலையா, சாப்பாடு எடுத்து வச்சிட்டியா, தண்ணி ஊற்றி வச்சிட்டியா, அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தாலே பரவாயில்லையே, நம்ம கூட எல்லா விஷயமும் அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்களே அப்படின்னு நினச்சி உங்கள் மேலே வந்து அதிகமான பாசம் வரும். நம்மளை வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு நினச்சி அவங்க வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங்கில் தான் வேலைக்கு போவாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானதை வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கனாலே, அவங்களுக்கு வந்து அந்த பொருளை வந்து ஞாபகப்படுத்தினாலே உங்களுக்கு வந்து நல்லா பாசமாக இருக்கீங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான உணவு வந்து வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு பிடிச்ச உணவு வந்து நீங்கள் வந்து என்னைக்காவது உணவு வந்து சமைச்சு கொடுக்குறது, அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடை வந்து நீங்கள் வந்து பரிமாறுறது, அப்படி இல்லை அப்படின்னா அந்த சாப்பாடை வந்து அவங்களுக்கு வந்து ஊட்டி விடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றது, மாற்றி மாற்றி ஊட்டி விடுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து ரொம்ப பாசம் வரும். பரவாயில்ல, நமக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வந்து கடையிலேருந்து வாங்கி கொடுக்குறாங்க, இல்லைன்னா அவங்களே கூட சமைச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து ரொம்ப உங்கள் மனைவி இல்லைன்னா உங்களோட ஒய்ஃப், உங்களோட காதலிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, இந்த மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் வந்து நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மூணாவது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஒய்ஃபோட வந்து நல்லா நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களோட குடும்பத்தில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்டே நீங்கள் போய் வந்து நல்லா அட்டாச்சாக பேசி பழகி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் நல்லா பாசமாக இருக்காங்க, நம்ம ஹஸ்பண்டு நல்லா பார்த்துக்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சி உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல வந்து ஒரு அபிப்பிராயம் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படும். இதில் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் டைம் ஸ்பெண்ட், அதாவது நான் சண்டே அந்த மாதிரி லீவ் அப்போ போய் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் அப்படி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்கள வந்து ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வைக்கிறது அப்படின்னா, ஏதோ ஒரு சின்ன சின்ன நீங்கள் கேரம் விளாட்லாம், இல்லைன்னா செஸ் ஏதாவது விளையாடுவீங்க. அப்படி விளையாடும் போது நீங்கள் வேணும்னே நீங்கள் தோத்துட்டு அவங்கள வந்து ஜெயிக்க வைங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சவங்கள தான் நீங்கள் வந்து ஜெயிக்க வைக்கிறீங்க. அதனால் எல்லாத்துக்குமே ஜெயிக்கிறது அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் வந்து அவங்கள வந்து ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நமக்காக அவங்க வந்து விட்டு கொடுத்து நம்மளை வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு நினச்சி உங்கள் மேலே வந்து ரொம்ப ரொம்ப பாசம் வரும். நெக்ஸ்ட்டு வந்து 5வது வந்து ஹிஃப்ட்டு. அதாவது அவங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு சின்ன ஹிஃப்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ யாரோ தெரியாத ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? பரவாயில்ல, நம்ம மேலே வந்து இவ்வளோ பாசமாக இருக்காங்களே, இவ்வளோ பாசமாக நம்ம மேலே வந்து எவ்வளோ பாசமாக இருந்திருந்தாங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹிஃப்ட் வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அது ஒரு சின்ன பேனாவாக இருந்தால் கூட சரிதான், அவங்களுக்கு வந்து அந்த நம்ம அந்த பாசம் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமே தவிர இது சின்ன பொருள் பெரிய பொருள் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணாது. நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருந்தால் நமக்காக இது வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க, நமக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு வந்து ஏற்படும். அதனால அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஹிஃப்ட் வந்து அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாதுகாப்புனா அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு 10 பேர்த்த வச்சு பாதுகாக்கணும் அப்படி கிடையாது. பெண்கள் வந்து பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க வந்து நல்லா பாதுகாப்பாக இருக்கணும் அப்படி தான் அவங்க வந்து உணர்வாங்க. அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் கடைக்கு போகிறீங்க, அல்லது வெளியே நடந்து போகிறீங்க அப்படின்னா அவங்கள வந்து கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறது. நெக்ஸ்ட்டு வந்து ரோடு கிராஸ் பண்ணும்போது அப்படி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது. மழைகள்லாம் பெஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து கொடை பிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து சேருகீரில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த சைடு வா அப்படி சொல்லிட்டு அரவணைச்சு கூட்டு போகிறது. அப்புறம் வந்து பஸ்ஸில் வந்து அவங்க வந்து நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இடம் போட்டு இந்த இங்கேக்குள்ளே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறது. இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தன்னை வந்து அவங்க வந்து ஒரு என்ன எப்படி உணர்வாங்க அப்படின்னா, நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கோம், நமக்காக இவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வந்து உருவாக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்து பாசம் வரும். நெக்ஸ்ட்டு வந்து 7வது வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எப்பவுமே ஒரு சுதந்திரம் கொடுங்க. நீ அங்கேயே போனேன், இங்கேயே போனேன், ஏன் அங்கேருந்து வரைய லேட் ஆச்சு, ஃபோன் யார்கிட்ட பேசுனேன், யாருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த மாதிரி விஷயம் கேட்குறது. நெக்ஸ்ட்டு வந்து நீ அந்த மாதிரி செய்கிறதுக்கு செஞ்சேன், இப்படி செய்ய வேண்டியதானே அப்படி இப்படி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கட்டளை போட்டு எதுவுமே செய்யாதீங்க. அவங்கள வந்து சுதந்திரமாக விடுங்க அவங்க இஷ்டத்துக்கு. அப்படி இருந்தாலே நம்ம வந்து சுதந்திரமாக இருக்கோம் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 8வது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸாக பண்ணுறது. எந்த ஒரு செயலாக ஒரு சாப்பாடு வாங்குறதா கூட இருந்தால் கூட
திடீர்னு வாங்கிட்டு வர்றது, அப்படி வாங்கிட்டு வந்தால் கூட அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு வர்றது, அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச கலரை தெரிஞ்சு வச்சுக்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து என்ன பேசினாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். 9th ஒன் இது வந்து அதாவது ஒரு மொக்கையான ஜோக்ஸ் ஆனால் கூட அதை நீங்கள் வந்து கேட்கணும். பெரும்பாலும் பெண்கள் வந்து என்ன ஆசைப்படுவாங்க அப்படின்னா, நம்ம பேசுறது வந்து ஆண்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அதாவது அவங்க கேட்குறது அப்படியே, அவங்க சொல்கிறத அப்படியே நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க என்ன பேசினாலும் நீங்கள் வந்து அதுக்கு கொஞ்சம் ஃபோனே நோண்டிகிட்டு இருக்காமல் அவங்க பேசுறது வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு நினச்சது ரொம்ப ரொம்ப பெண்கள் வந்து ஆசைப்படுவாங்க. அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்கள் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. உங்கள் கண்ட்ரோலை விட்டு தாண்டி எங்கேயுமே போக மாட்டாங்க. இன்றைக்கி 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம். இதுதான் இந்த வீடியோ வந்து சொல்லிக்கிறது. உங்களுக்கு பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.